ஹே காய்ஸ், வெல்கம் டு நாடோடிஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு டே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம டே பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகணும்னா வி ஷுட் ஹாவ் ஏ சக்ஸஸ்ஃபுல் மார்னிங் ரொட்டீன். மார்னிங் ரொட்டீன் ப்ராப்பராக இல்லைனா அந்த என்டையர் டேவுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக போகாது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பில்டிங் ஏ சக்ஸஸ்ஃபுல் மார்னிங் ரொட்டீன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஹவு டு பில்ட் ஏ சக்ஸஸ்ஃபுல் மார்னிங் ரொட்டீன். ஸோ உங்களுக்குள்ளார ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கலாம், நான் இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு பாசிட்டிவாக ஒரு டே இருக்கும் அப்படின்ட்டு. நான் ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். உங்கள் டே சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகணும்னா யூ ஷுட் ஸ்டார்ட் வித் சம் பாசிட்டிவ் திங்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னாடி நாளே என்ன பண்ணணும், ஒரு டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் டே என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் டாஸ்க் இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம அடுத்த நாள் எழுந்து அதில் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. முன்னாடி நாளே உங்களுக்கு லிஸ்ட் இருக்கும். இன்றைக்கி நான் நெக்ஸ்ட் டே இந்த ஒரு 5 டாஸ்க்ஸ் பண்ணணும். அதையும் ப்ரியாரிட்டி பேஸ்ட், ஃபஸ்ட் இது, செகண்ட் இது இம்பார்ட்டன்ட், தேர்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. நைட் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் ஒரு 15 மினிட்ஸ் போதும். நெக்ஸ்ட் டே என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இருக்குன்னு என்னென்ன முடிக்கணும்னு நோட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி தட் வில் ஹெல்ப் யூ. அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, தூங்க போகும்போது ஃபோனை நோண்டுறது. தயவுசெய்து இது பண்ணாதீங்க. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல. நைட் தூங்கும்போது தான் போய் எல்லா ரீல்ஸையும் பார்க்குறது. ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எப்போ தூங்குவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் மார்னிங் ரொட்டீன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் கரெக்ட் டைமில் தூங்கணும். சப்போஸ் உங்கள் ஒர்க் எர்லியாகவே முடிஞ்சிருதுன்னா மேக்ஸிமம் 10 o'clock தூங்க பாருங்கள். சப்போஸ் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா, டிலே ஆனாலுமே ஒரு 11க்கு தூங்க பாருங்கள், இல்லை 11:30 மேக்ஸ். தூங்குனீங்கனாலும் 8 hours கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த டைம்லேருந்து 8 hours நீங்கள் தூங்கணும். 8 hours தூங்கலைன்னா உங்களால் உங்கள் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நல்லா தூங்கினீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த நாள் ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ 8 hours தூங்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. 10லேருந்து ஒரு 8 hours, இல்லை 11:30லேருந்து 7:30 வரைக்கும் ஒரு 8 hours. இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பீங்க. அடுத்ததாக உங்கள் மார்னிங் ரொட்டீனில் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட். நீங்கள் ப்ராப்பராக ஒரு 8 hours தூங்கிட்டிங்கன்னா ஒர்க் அவுட்டுக்காக ஒரு 30 to 45 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஒர்க் நேச்சர். பட் அட்லீஸ்ட் மினிமமாக 30 to 45 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதை ரெகுலராக பண்ணுங்கள். ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஹெல்த்தை கோட்டை விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலுமே நம்ம ஹெல்த் நல்லா இல்லைன்னா அது நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு 30 to 45 minutes ஒர்க் அவுட்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 8 hours ப்ராப்பராக தூங்கினீங்கன்னா தான் உங்களால் ஒர்க் அவுட் ப்ராப்பராக பண்ண முடியும். அப்போ சப்போஸ் உங்களால் தூங்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, ஒரு 5 hours தான் தூங்கினா அப்படின்னா நீங்கள் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாமல் ஒரு மெடிடேஷன் அந்த மாதிரி லைட்டாக ஏதாவது பண்ணிக்கலாம். பட் மேக் ஷூர் யூ ஒர்க் அவுட் ஃபார் அட்லீஸ்ட் 30 to 45 minutes எவ்ரி டே. அடுத்ததாக உங்கள் மார்னிங் ரொட்டீனில் மேண்டட்ரியாக நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரஷிங் டீத் அண்ட் டேக்கிங் ஷவர். எல்லோரும் பண்ணுவீங்க. பட் ஒரு சிலர் அவசரத்தில் இன்னைக்கு குளிக்காமல் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் ப்ரஷ் பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போனால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபேஸ் பண்ணுறவங்க கிட்ட உங்களால் ப்ராப்பராக அவங்க அக்கோடாக ஃபீல் ஆவாங்க. நீங்கள் ப்ரஷ் பண்ணலனாலோ இல்லை குளிக்கலனாலோ பேட் ஸ்மெல் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் அதே ஹேபிட் வந்துடும். வாரத்துக்கு டெய்லி குளிக்கிறதுக்கு பதிலாக ஸ்கிப் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ இட் வில் அஃபெக்ட் யுவர் ஹெல்த் ஆல்சோ. ஸோ ரெகுலராக ஷவர் எடுத்துக்கோங்க. குளிங்க, ப்ளஸ் நீங்கள் ரெகுலராக ப்ரஷ் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் பேசும்போதோ இல்லை இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், எல்லோரும் பண்ணுறது தான். பட் ஒரு சிலர் இதையும் ஸ்கிப் பண்ணுவாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் மார்னிங் ரொட்டீனில் பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ ஒன்று இல்லை சாப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் எனர்ஜி கிடைக்காது. ஏன்னா நீங்கள் காலையில் ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டே ஃபுல்லான எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான எனர்ஜி கிடைக்கும். ஸோ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ தட் வில் ஹெல்ப். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு ப்ராப்பராக உங்களை க்ரூம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகணும். ப்ளஸ் நீங்கள் போடுற ட்ரெஸ் எல்லாமே ப்ராப்பராக அயர்ன் பண்ணி பக்காவாக போட்டுன்னு போகணும். ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஏன்னா நம்ம கேஷுவலாக போனால் நிறைய பேர் கேஷுவலாக போவாங்க, ஏதோ ஒரு கடமைக்கு போகிற மாதிரி போவாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு இதே இருக்காது, ஒரு டிசிப்ளினே இருக்காது. ஸோ உங்கள் டிசிப்ளினை நீங்கள் வளர்த்துக்கணும். ப்ராப்பராக க்ரூம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ இதெல்லாம் தான் மார்னிங் ரொட்டீன். இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த டேவே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நினச்சி விடுவாங்க. இந்த சின்ன சின்ன விஷயமும் உங்களோட என்டையர் டேவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் எ பெட்டர் மார்னிங் ரொட்டீன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களால் அந்த டேவே ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியும். காலையிலேருந்தே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். என்டையர் டேமே நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. ப்ளஸ் நீங்கள் நல்லா வேலை பார்ப்பீங்க. டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் எ இம்பேக்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சின்ன சின்ன விஷயம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப்.
ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. பை ஃப்ரம் நாடோடிஸ்.